நான் சென்று பார்த்தபோது நான் ஆய்வு செய்தேன் என்று கூட சொல்லலாம். தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆட்கள் தான் வேறையாக இருக்கிறார்கள், ஆனால் குரல் என்பது ஒன்றாகத்தான் ஒலிக்கிறது இல்லை என்ற ஒரு சொல்லுதான் இங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சொல்லுகின்ற கோரிக்கைகள் ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படுமா அப்படின்னு கேட்டா இல்லை. எல்லா ஊர்லேயுமே சொல்லக்கூடிய கோரிக்கை குடிநீர் இல்லை, பால்வாடி பள்ளி இல்லை, அரசு வேலைகள் இல்லை, இங்கே தொழிற்சாலைகள் இல்லை, ரோடு இல்லை, ரேஷன் பொருள் இல்லை. அந்த ரேஷனுக்கு யார் அமைச்சர் தெரியுங்களாங்க? கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். இப்படி இல்லை இல்லை இந்த சொல்லுதான் இங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தோம்னா தண்ணி கிடக்குற மாதிரி இருக்கு. வண்டி நெருங்க நெருங்க பார்த்தா அது காணல் நீரா இருக்கு, அனல் பறக்குது கம்மாவுக்குள்ள. பார்க்கிற பக்கம் பூரா கருவளைக்காடு, ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் இல்லை. இந்த மனிதர்கள் இந்த நாகரிக காலத்துல சேலையை வீடா கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் சீர்கட்டு கிடக்கு. இந்த சீர்கட்டு போன திருப்பத்தூர் சட்டமன்றத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியோ தம்பி விஜய் அவர்களுடைய கட்சிகளோ போட்டியிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எல்லா வேட்பாளர்களுடைய எண்ணமும் அதுதான், வெற்றி அடைவதற்கு தான் தேர்தலில் நிற்கிறோம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலை அது இல்லை. அவங்களுமே இங்கே என்னுடைய பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பகுதியில் ஆதரிச்சிருக்கணும். அவங்க முக்கியமான இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தா, இந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தம்பி விஜய் கட்சியாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு கட்சிகள் இந்த பகுதியை அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர். சீமானவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உண்மைக்கே மக்கள் நேசிக்கக்கூடிய தம்பி திருமாறனுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கணும். இங்க இந்த பகுதியில் மக்களை நம்புறேன் நான், அவர் பணத்தை நம்புறாரு. நான் வெற்றி பெறுவது உறுதி உறுதி இப்பயும் சொல்றேன். ஆனால் நான் நம்புவது மக்களையும் ஜனநாயகத்தையும். பணநாயகம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஆனால் இந்த முறை அவர் பணம் கொடுத்தாலும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய செய்தியை இந்த சட்டமன்றத்தில் தான் நான் பார்க்கிறேன். திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் தான் பணம் கொடுத்தாலும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நாங்கள் இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நாங்கள் பட்ட துன்பம் போதும், பணத்திற்கு மயங்க மாட்டோம், குணத்துக்கு மயங்குகிறோம் என்று பகிரங்கமாக மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். தான் குற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக நாம் செய்த தவறை உணர்ந்திருக்கிறார்கள். வெளிப்பாடுதான் மமதியில் இருந்தாரு எதிர்த்தரப்பு வேட்பாளர் பெரிய கருப்பன் அவர்கள். இப்பொழுது சூரத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்கா சேலை எடுத்தீங்கன்னா 45 ரூபா. ஒரு சேலையின் விலை 45 ரூபா டு 50 ரூபா. அந்த 50 ரூபா சேலையை கூட எடுத்து கொடுக்க முடியாத அளவில் இங்க இருக்காங்க வீட்டுக்காரங்க, கணவர்கள். ஒரு பாமர மக்கள் எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. அது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இங்க இருக்கவங்க ஒரு சேலையை கூட சொந்தமாக வாங்க முடியாத நிலையை உருவாக்கிய பெரிய கருப்பன், அதனால அவர் சேலை கொடுக்குறாரு. மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தோம், விவசாயத்தை கொடுத்துருந்தா போய் சேலைக்கு நிற்க மாட்டாங்க. கொடுத்து அண்டா கொடுத்து வாலியை கொடுத்து ஓட்டு வாங்குன்ற நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையெல்லாம் இனிமேல் செல்லாது. மக்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அடிப்பாங்க, அப்படிதான் அவர் வெற்றின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டுருச்சுங்க. மக்களால் தூக்கி எறியப்பட்டாரு. வெற்றி அடைய போறது நாங்க. அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணுன்றக்காண்டி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடுமையா போராடிக்கிட்டு இருக்கேன். வெற்றியை உறுதி செஞ்சுட்டேன். உறுதி செய்த பிறகு நான் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, அவரை இன்னும் நம்ம செஞ்ச 20 ஆண்டுகள்ல செஞ்ச தப்பை உணர்றதுக்கு வாக்கு விகிதத்தை மிக அளவில் குறைச்சுதான் நான் அதிக அளவில் நான் வெற்றி பெறுவேன். அவர் ரொம்ப அளவில் கீழே குறைச்சி இறக்கிடுவேன். நான் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நான் வெற்றி பெறுவேன். கட்சி தான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒழுங்கா செயல்பட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யார்? ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள், ஆளுங்கட்சிக்கு அமைச்சருக்கு பயந்துக்கிட்டு அதிகாரிகள் எல்லாமே இவங்க இன்ன வரைக்கும் அவரு காமன் முதல்வராக இருக்கிறார். இவங்க இன்னும் பெருசாலாம் நீ ஆணையெல்லாம் பிடுங்க முடியாது, அவ்வளவுதான், சும்மா இருக்கலாம் முதல்வர். ஆனா இப்ப பொறுத்தளவுக்கு இவங்க தாவேக்கா சொல்வதில் 200% உண்மை இருக்கு. அரசு அதிகாரிகள் எங்க பின்னாலதான் வருது, எங்க பின்னாலதான் வண்டி வருது, எங்க பின்னாலதான் கேமரா வருது. நாங்க பாட்டுக்கு போறோம். ஒரு நாள் பூரா எந்த வேட்பாளருக்கு பின்னால இதே ஐயா பெரிய கருப்பன் பின்னால இந்த வண்டியெல்லாம் போகுதா? போக முடியுமா? நாங்க எங்க போனாலும் கேமரா எடுத்துக்கு பின்னால வந்துடுறது.
எங்களை பேசுறத மூஞ்சி ஊறியா நாங்கள் தான் பேசுன்னு சொன்னா அவங்க மைக்கை கொண்டு வந்துருவேனே, அங்கே வந்து வீடியோ எடுத்துடுறது, மக்களை போய் மிரட்டுறது, இந்த வேலை தான் இங்கே தேர்தல் பார்க்கறது. மொத்தம் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அனைவருமே ஐயா பெரிய கருப்பனுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர தாவேகா தலைவர்கள் சொல்வது ஐயா ஸ்டாலினுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா வேலை பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரையில் நாங்கள் சில பேரெல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்கோம். இப்போ கூட வந்து அந்த மத்திய கூட்டுறவு வங்கியை சேர்ந்த ஒரு அதிகாரி உமா மகேஸ்வரி சிவகங்கையில் வந்து ஒரு அம்மா வந்து அவங்க மூலியம்மா வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு அவங்க ஆளுகளை வச்சு பணம் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வேற வந்திருக்கு. என்கிட்ட ஒரு லெட்டர் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதையுமே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் புகாராக கொடுத்துருக்கோம்.